ஏப்ரல் 25 புனித மார்க்கு நற்செய்தியாளர் விழா. முதல் வாசகம். பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 5 முதல் 14 வரை. செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களால் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, வசனங்கள் 15 20 முடிய. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனையை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் புனித மார்க்கு நற்செய்தியாளர் விழாவை கொண்டாடுகிறோம். 4 நற்செய்தியாளர்களில் முதலாக நற்செய்தியை எழுதியவர் மார்க்கு. யோவான் என்ற மற்றொரு பெயரை இவர் கொண்டிருந்தார். திருத்தூதர் பணி 12 மற்றும் 25 வசனங்கள். இவர் தாயின் பெயர் மரியா. திருத்தூதர் பணி 12.
பவுலின் உடன் உழைப்பாளராகவும் பிலம்மன் வசனம் 25, பர்னபாவின் ஒன்றுவிட்ட சகோதரராகவும் கொலோசையர் 4:10 விளங்கிய இவர் என் மகன் மார்க்கு என்று பேதுரு குறிப்பிடும் அளவுக்கு பேதுருவோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தவர். 1 பேதுரு 5:13. புனித பவுலோடு அவர் முதல் நற்செய்தி பயணத்தில் ஈடுபட்டு பம்பிலியா என்கின்ற இடத்தில் அவரை விட்டு விலகிச் சென்று விட்டார். திருத்தூதர் பணி 15:38. இதன் காரணமாக பவுல் 2ஆம் நற்செய்தி பயணத்தின் போது மார்க்குவை கூட்டிக் கொண்டு போக விரும்பவில்லை. இதன் பொருட்டு பவுலும் பர்னபாவும் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்தனர். திருத்தூதர் பணி 15:39. திரு அவை மரபுப்படி மார்க்கு புனித பேதுருவோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்ததன் காரணமாக தனது நற்செய்திக்கான மூலத்தை பேதுருவிடமிருந்து பெற்றிருக்கக்கூடும். இவர் இயேசுவை சந்தித்தாரா அல்லது பார்த்தாரா என்பது குறித்து தெளிவான குறிப்புகள் நம்மிடம் ஏதும் கிடையாது. மார்க்கு 14:51 மற்றும் 52 வசனங்களில் குறிப்பிடப்படும் இளைஞர் மார்க்கே என்று ஒரு சில விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த இளைஞரை பற்றிய குறிப்பு இயேசுவுடைய நற்செய்தி பணியோடு எந்த விதத்திலும் தொடர்பற்றது என்றாலும் அது தன்னை பற்றிய குறிப்பு என்பதாலே மார்க்கு குறிப்பிடுகின்றார் என்பது அவர்களின் விளக்கம். எனினும் இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு தனது நற்செய்தி அறிவிப்பின் மூலம் மார்க்கு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சியாக விளங்கினார் என்று கூறினால் அது மிகையாகாது. தொடக்க திரு அவையின் 2 பெரும் தூண்களான பவுலோடும் பேதுருவோடும் இணைந்து நற்செய்தி பயணத்தில் ஈடுபட்டவர். அவரது வாழ்வே ஒரு நற்செய்தி அறிவிப்பாக இருந்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, நற்செய்தியாளரான மார்க்குவின் விழாவை கொண்டாடும் இன்றைய நாளில் நற்செய்தி அறிவிப்பு குறித்து கொஞ்சம் சுருக்கமாக சிந்திக்கலாம். நற்செய்தி அறிவிப்பு என்பது 3 வகைகளில் செய்யப்படலாம். முதல் குழுவினர் தங்கள் வார்த்தை வழியாக நற்செய்தி அறிவிப்பவர்கள். தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற கடமை உணர்வின் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களாலோ நற்செய்தி அறிவிப்பவர்கள் இவர்கள். இருப்பினும் இவர்களது அறிவிப்பு வார்த்தையிலேயே நின்று போய்விடுகிறது, செயல் வடிவம் பெறுவதில்லை. அல்லது இவர்களது நற்செய்தி அறிவிப்பு இவர்களது வாழ்வை கூட மாற்றுவதில்லை. அமெரிக்காவில் தொலைக்காட்சி வழியாகவும் நேரடியாகவும் நற்செய்தி அறிவித்த 77 போதகர்களை பற்றிய குறிப்பு திரட்டப்பட்டது. அதில் 5 பேரை தவிர மற்ற 72 பேருமே தன்னலமிக்கவர்களாகவும் பண ஆசை மிகுந்தவர்களாகவும் தாங்கள் சார்ந்திருந்த சபையை விட அதிகமாக பணம் வைத்திருப்பவர்களாகவும் இருந்தது கண்டறியப்பட்டது. 2வது குழுவினர் தங்களுடைய செயல்கள் வழியாக நற்செய்தி அறிவிப்பவர்கள். உண்மைக்கு சார்பாக பேசுதல், நீதியின் பால் நிலைப்பாடு எடுத்தல், நேர்மையான வாழ்வு முறை, மனசாட்சியின் குரலுக்கு செவி கொடுத்தல், ஏழை எளியவர் பால் அன்பு போன்ற நற்செய்தி சுட்டிக்காட்டும் விழுமியங்களின் அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்ளும் போது நாம் நற்செய்திக்கு சார்ந்து பகிர்கிறோம் என்று அர்த்தம். 3வது குழுவினர் தங்களது இருப்பையே அல்லது பிரசன்னத்தையே நற்செய்தி அறிவிப்பாக மாற்றிக்கொள்ளுகின்றவர்கள். மேற்கூறிய 2 குழுக்களையும் தாண்டிய நிலை இது. இவர்களது பிரசன்னமே ஈர்க்கக்கூடியதாக, பலருக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. கடவுளோடு ஆழமான உறவு கொள்ளும் போது ஒரு மனிதரின் வாழ்வே கடவுளை போன்ற வாழ்வாக மாறிவிடுகின்றன. இப்படிப்பட்ட நபர்களை சந்திக்கும் மனிதர்கள் சிறிதளவேனும் மாற்றம் பெறாமல் செல்வதில்லை. நற்செய்தி அறிவிப்பின் உச்ச நிலை இது. இதையே புனித பிரான்சிஸ் அசிசியார் எப்பொழுதும் நற்செய்தி அறிவியுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். ஜெபம். இறைவா, புனித மார்க்கு நற்செய்தியாளரின் விழாவை கொண்டாடும் இன்றைய நாளில் எம் வாழ்வே நற்செய்தி வாழ்வாக மாற வேண்டும் எனவும் நற்செய்திக்கு முரணானவற்றை எம் வாழ்வில் இருந்து அகற்றவும் வரம் தாரும். ஆமென்.
செய்யும் ஆற்றல் பெறுவேன். வாழ்வாய் வழியாய் நீ என்னுடன் இருக்க உழைப்பேன் உந்தன் அரசு மலர. வாழ்கிறேன் நான் வளர்கிறேன் என்றும் உன்னிலே. வாழும் காலமும் நிலைப்பேன் உந்தன் உறவிலே. என்னை அழைத்து உமக்காய் தேர்ந்து என்னை ஆளும் எந்தன் தெய்வமே. குன்றின் மேல் வைத்த ஒளிரும் விளக்காய் குறையா உன் அன்பின் சாட்சியாவே. குன்றின் மேல் வைத்த ஒளிரும் விளக்காய் குறையா உன் அன்பின் சாட்சியாவேன். குறைகள் நீக்கும் அன்பின் அரசே குழந்தை உள்ளம் எனக்கு தாரும். வாழ்கிறேன் நான் வளர்கிறேன் என்றும் உன்னிலே. வாழும் காலமும் நிலைப்பேன் உந்தன் உறவிலே. என்னை அழைத்து உமக்காய் தேர்ந்து என்னை ஆளும் எந்தன் தெய்வமே. என்னை அழைத்து உமக்காய் தேர்ந்து என்னை ஆளும் எந்தன் தெய்வமே. உந்தன் உறவில் இணைந்து மகிழ்ந்து உந்தன் உறவில் இணைந்து மகிழ்ந்து வாழ்வேன் என்றும் உனை பிரியாதே. வாழ்கிறேன் நான் வளர்கிறேன் என்றும் உன்